ஹாய், இன்றைக்கி நம்ம க்ரோஷெட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் ஸ்லிப் நாட் பார்த்தோம். இந்த கிளாஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். செயின் நாட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சிங்கிள் செயின்னு சொல்லுவாங்க இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுறணும். நான் ஸ்லிப் நாட் இப்போ வந்து கையிலே போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட் வந்து நீங்கள் கையில் வந்து ரேப் பண்ணிக்கணும். எப்படி ரேப் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் அந்த யான் கண்டினியூ இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வாகா இருக்கோ அப்படி பிடிச்சிக்கோங்க. நான் இப்படி சுற்றிப்பேன், சில பேர் வந்து இப்படி சுற்றிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது ரேப்பிங்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் இன்னும் நிறையா சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு போடுறதுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பேசிக்காக இருக்கிறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் பேசிக்கை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லிப் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த நீடில் வரணும். இப்போ இதில் தெரியணுன்றதுக்காக நான் பெருசு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இழுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்ததுனா இதில் மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள், இது அழகாக மூவ் ஆகுது இல்லையா? டைட்டாக இருந்தால் மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இது வந்து சில பேர் இப்படியே எடுப்பாங்க, இப்படியே எடுப்பாங்க. நான் எடுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் வந்து உள்ளே எடுக்க முடியும். பாருங்கள், இப்படி இதை இதுக்கு அடியில் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கிறேன். ஓகேவா? இது என்னடா இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து 5 mm நீடில் யூஸ் பண்ணுறோம், அதனால் பெருசாக தான் இருக்கும். நான் கேமராவில் காமிக்கிறதுக்காக பெருசாக எடுக்கிறேன். அதே மாதிரி திருப்பி போடுறேன் பாருங்க. உள்ளே எடுத்து இப்படி எடுத்தீங்க, இந்த ஹோல் வழியாக எடுத்திங்கன்னா ஒரு செயின் வந்துடும். உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு செயின் வரும். உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு செயின் வரும். உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு செயின் வரும். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு செயின் வரும். ஸோ இதுதான் வந்து செயின். தெரியுதா? நான் திருப்பி இன்னொன்று க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதை பிடிச்சிக்கணும். இப்படி உள்ளே இது இப்படி உள்ளே இருக்குது. ஸோ இப்படி இதுக்கு அடியில் கொடுத்து இப்படி இழுத்திங்க அப்படின்னா, நான் இதில் பார்த்துட்டு போடுறதுனால எனக்கு சரியாக வரல. இப்படி இழுத்திங்கன்னா செயின் வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் இழுத்திங்கன்னா பெருசாகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் விட்டுட்டு இதை இப்படி இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இழுத்திங்கன்னா நீங்கள் பண்ண செயின் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இதுதான் வந்து செயின் ஸ்டிச். இது வந்து நீங்கள் பழகிறதுக்காக நான் இப்படி சொல்லித்தரேன். ஸோ இது இப்போ அவுறாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அவுறாமல் இருக்கும். இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு இது எப்படி பண்ணீங்கன்னு கீழே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து செயின் ஸ்டிச். இது உடனே வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். செயின் ஸ்டிச் வந்துட்டாலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச் ஈஸியாக போட்டுடலாம். பட் செயின் ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.